எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். அதாவது செல்வம் எப்படி சேர்க்கறது, அப்புறம் பொதுவா நம்ம பண்ற நிதி தவறுகள எப்படி தவிர்க்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு உதவியா தணிக்கையாளர் எஸ்.ஜே. ரகுநாதன் எழுதின பணக்காரராவது எப்படி கட்டுரையில இருந்து சில முக்கிய கருத்துக்களை எடுத்திருக்கோம். அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம ஸ்கூல், வீடு, நண்பர்கள் கிட்ட இருந்து கத்துக்கிற பல பணப்பழக்கங்களும் உண்மையில அவ்வளவா பிரயோஜனம் இல்லையாம். இன்டர்நெட்ல 1000 அட்வைஸ் இருந்தாலும் அதெல்லாம் நம்ம காதுல சரியா விழறதில்ல. அதனால இன்னைக்கு நம்ம நோக்கம் என்னன்னா, பணத்தை கையாள்றதுங்கிறது ஒரு தடவை செய்யற விஷயம் இல்ல. அது ஒரு தொடர்ச்சியான பழக்கம், ஒரு லைஃப் ஸ்டைல் மாற்றம்னு புரிஞ்சுக்கிறது தான். இப்போ உடம்ப நல்லா வச்சுக்கணும்னா கொஞ்ச நாள் டயட் இருக்கிறது பத்தாது இல்லையா? அதே மாதிரி தான் இதுவும். நம்ம பணத்தை பார்க்குற விதத்தையே மாத்தணும். பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் யோசிக்காம எப்படி ஒரு ஸ்டெப் முன்னாடி நின்னு கொஞ்சம் விவேகமா செயல்படுறதுன்னு பாப்போம். சரி, முதல்ல எடுத்த உடனே என்ன பண்ணணும்? திட்டமிடல், அதாவது பிளானிங். இப்ப எவரெஸ்ட் ஏறணும்னாலும் ஒரு பிளான் வேணும்ல, அதேதான் இங்கேயும். உங்க நிதி இலக்குகள் என்ன, என்ன வாங்கணும், எப்ப வாங்கணும், ஒரு வீடு, கார் இல்ல ரிட்டையர்மெண்ட்டுக்கு, இதெல்லாம் யோசிக்க கொஞ்சம் தனியா நேரம் ஒதுக்குங்க. அப்புறம் வேணும்னா உங்க குடும்பத்துல நண்பர்கள் கிட்ட கூட கேட்கலாம், தப்பில்ல. ஆமா, இது ரொம்ப முக்கியம். பிளான் பண்றதுன்னா சும்மா லிஸ்ட் போடுறது இல்ல. அது உங்க ஃபினான்ஷியல் லைஃப்க்கு ஒரு ரோட் மேப் மாதிரி. கோல்ஸ் இல்லாம சேமிக்கிறது எங்க போறோனே தெரியாம போற மாதிரி. நீங்க சொன்ன மாதிரி முன்னாடி யோசிச்சு செய்யறதுன்றதோட படியே இதுதான். பிளான் தெளிவா இருந்தா ஒவ்வொரு ரூபாயும் எங்க போகுது, எதுக்கு போகுதுன்னு தெரியும். மனசுக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். கரெக்ட். அந்த தெளிவு கிடைச்சதும் அடுத்த ஸ்டெப் நம்ம வரவு செலவு கணக்க பாக்குறது, அதாவது பட்ஜெட் ரிவ்யூ. ஒரு பழமொழி சொல்வாங்கல்ல, சேமிக்கிற ஒவ்வொரு காசும் சம்பாதிச்ச காசுக்கு சமன்னு. நீங்க எவ்ளோ சம்பாதிக்கிறீங்கன்றத விட அதுல எவ்ளோ நிக்குதுங்கிறது தான் மேட்டர்னு அந்த கட்டுரை சொல்லுது. நீங்க எப்படி செலவு பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்க ஒரு 2-3 நாள் உங்க செலவை கணக்கு வச்சு பாருங்க. சின்ன காஃபியா இருந்தாலும் சரி, தேவையில்லாத சப்ஸ்கிரிப்ஷனா இருந்தாலும் சரி, எங்க குறைக்கலான்னு பாருங்க. அதே நேரம் வருமானம் கரெக்டா வருதான்னு பாத்துக்கோங்க. ரொம்ப முக்கியம். உங்க பட்ஜெட்டை மத்தவங்க கூட கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. அவங்க வேற, நீங்க வேற. ஆமாமா, இது நிஜமாவே கண்ணை திறந்து விடுற மாதிரி இருக்கும். நிறைய பேர் மாச கடைசில ஐயையோ காசெல்லாம் எங்க போச்சுன்னு யோசிப்போம்ல. பட்ஜெட்னா ஏதோ நம்மள கட்டுப்படுத்துற விஷயம்னு நினைக்காதீங்க. அதுக்கு பதிலா உங்க பணத்தை உங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வரது. பணம் எங்க போகுது, எதுக்கு போகுதுன்னு தெரிஞ்சா நீங்க பவர்ஃபுல்லா ஃபீல் பண்ணுவீங்க. மத்தவங்களோட ஒப்பிடாம இருக்கிறது. அது ரொம்ப முக்கியம். சோஷியல் மீடியால பார்த்துட்டு தேவையில்லாம கடன் வாங்குறத நிப்பாட்ட இது உதவும். இது வெறும் பண கட்டுப்பாடு இல்ல, மன அழுத்தத்தையும் குறைக்கும். நீங்க சொன்ன அந்த தேவையில்லாத கடன், அது நம்மள அடுத்த விஷயத்துக்கு கூட்டிட்டு போகுது. கிரெடிட் கார்ட்ஸ், பிளாஸ்டிக் பணம், கார்டுல நிறைய பாக்கி வச்சிருக்கிறது. அது ஒன்றும் பெருமையான விஷயம் இல்ல. இன்னைக்கு பிடிச்சத வாங்கிட்டு நாளைக்கு பணம் கட்டிக்கலான்னு தோணும். பார்க்க ஈஸியா இருக்கும். ஆமா, தோணும். ஆனா அதோட இன்னொரு பக்கத்தையும் பார்க்கணும்ல. திடீர்னு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வருது, இல்ல வேலை போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஏற்கனவே இருக்கிற கார்டு கடன், வட்டி வேற ஏறிக்கிட்டே போகும். பெரிய பாரமா மாறிடும். கட்டுரை சொல்ற மாதிரி கார்டை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் சிக்கனமா நல்லா யோசிச்சு பண்றது நல்லது. கிரெடிட் கார்டு ஒன்றும் வில்லன் இல்ல, ஆனா அது ஒரு கருவி. கையில காசு இல்லாம செலவு பண்றதுக்கு இல்ல. அந்த இன்ஸ்டன்ட் சந்தோஷத்துக்கும் லாங் டேர்ம் பாதுகாப்புக்கும் நடுவுல ஒரு பேலன்ஸ் வேணும். ஆமா. அந்த நீண்ட கால பார்வை, அது நம்ம அடுத்த பாடத்துக்கு கூட்டிட்டு போகுது. சீக்கிரமா ஆரம்பிக்கிறது. பொதுவா எல்லாரும் ஒரு 20 வயசுக்கு மேல, இல்ல 20களோட கடைசியில தான் சேமிக்க ஆரம்பிக்கிறாங்க. இல்ல முதலீடு பண்றாங்க. ஆனா கட்டுரை ஆசிரியர் சொல்ற மாதிரி, காலேஜ் படிக்கிறப்ப கிடைக்கிற பாக்கெட் மணில ஒரு சின்ன பங்கு, சும்மா ஒரு சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல போடுறதுல இருந்து ஆரம்பிக்கலாம். இல்ல ரொம்ப சின்ன அமௌண்ட்ல சில நிதி கருவிகள்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுல நல்ல விஷயம் என்னன்னா, ஆரம்பிக்கிறதுக்கு பெரிய பணம் தேவையில்ல. மாசம் ஒரு 500 ரூபாய் இருந்தா கூட போதும். ஆனா இதோட விளைவு காலப்போக்குல இது ஒரு பெரிய தொகையா உருவாகும். செல்வம் சேர்க்கும். இங்கதான் அந்த கூட்டு வட்டியின் சக்தி, அதாவது பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கோட மேஜிக் இருக்கு. அது எப்படின்னா, நீங்க போட்ட காசுக்கு வட்டி வரும், அந்த வட்டிக்கும் சேர்த்து அடுத்த தடவை வட்டி வரும், இப்படியே போய்கிட்டே இருக்கும். சின்னதா ஆரம்பிச்சாலும் வருஷம் போக போக அது பயங்கர வேகமா வளரும். நீங்க ஒரு 5 வருஷம் லேட்டா ஆரம்பிச்சா கூட அதே அளவு பணம் சேர்க்கணும்னா நீங்க அப்புறமா ரொம்ப ஜாஸ்தி பணம் போட வேண்டியிருக்கும். அதனால எவ்வளவு போடுறீங்கன்றத விட எவ்வளவு சீக்கிரம் ஆரம்பிக்கிறீங்கன்றது தான் இங்க முக்கியம். டைம் தான் உங்க பெரிய சொத்து. ஓ, அப்படியா?
நேரம் இவ்ளோ முக்கியம்னு தெரிஞ்சதும் நம்மள நாமே சில கேள்விகள் கேட்டுக்க வேண்டியது அவசியம். இது 5வது பாடம். சரியான கேள்விகளை கேட்டுக்கிறது. கட்டுரையில சில கேள்விகள் இருக்கு. உங்க செலவுக்கு நீங்க முன்னுரிமை கொடுக்கறீங்களா? உங்க வருமானத்துக்குள்ள வாழ்றீங்களா? ரிட்டையர்மெண்ட்டுக்கு போதுமான அளவு சேமிக்கிறீங்களா? பண விஷயத்த பத்தி உங்க வாழ்க்கை துணை கிட்ட வெளிப்படையா பேசுறீங்களா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் உங்க பதில் பெரும்பாலும் ஆமான்னா சூப்பர், நீங்க சரியான பாதையில இருக்கீங்க. ஆனா நிறைய பதில்கள் இல்லன்னா இது ஒரு வார்னிங் பெல் மாதிரி. கொஞ்சம் நின்னு உங்க நிதி நிலைமையை யோசிச்சு பார்க்க வேண்டிய நேரம் இது. இது ஒரு சுய பரிசோதனை மாதிரி. வெறும் நம்பர்ஸ் பத்தினது இல்ல. உங்க பணப்பழக்கங்கள், உங்க எதிர்கால பாதுகாப்பு, ஏன் உங்க உறவுகளோட ஆரோக்கியம் வரைக்கும் இது டச் பண்ணுது. இது உங்களுக்கே ஒரு விழிப்புணர்வு கொடுக்கும். வருமானத்துக்குள்ள வாழறீங்களான்ற கேள்வி சும்மா சிம்பிளா தெரியலாம். ஆனா அதுதான் ஃபவுண்டேஷன். உங்க பார்ட்னர்கிட்ட பணத்தை பத்தி பேசுறது, அது உறவுல ஒரு ஓபன் கம்யூனிகேஷனை உருவாக்கும். 2 பேரும் சேர்ந்து ஒரு பொதுவான இலக்கை நோக்கி போக உதவும். சரி, அந்த சுய விழிப்புணர்வு நம்மள நேரத்தோட மதிப்புக்கு கூட்டிட்டு வருது. இது 6வது பாடம். நேரம் முக்கியமானது. கட்டுரை ஆசிரியர் சொல்றாரு, நேரம்ங்கிறது திரும்ப கிடைக்காத ஒரு விஷயம். அதனால அத ஒரு நோக்கத்தோட பயன்படுத்துங்க. சும்மா சோஷியல் மீடியால மணிக்கணக்கா டைம் வேஸ்ட் பண்றதுக்கு பதிலா உங்க எதிர்காலத்துக்கு பிரயோஜனமா இருக்கிற மாதிரி ஏதாவது ஆக்கப்பூர்வமான விஷயத்துல அந்த நேரத்தை முதலீடு பண்ணலாமே. உங்களுக்கு டைம் இருந்தா எக்ஸ்ட்ரா வருமானத்துக்கு பார்ட் டைம் வேலை பார்க்கலாம், இல்ல புதுசா ஏதாவது கத்துக்கலாம். ஆமா, இது ஒரு பவர்ஃபுல்லான ஐடியா. நேரத்தை பணமா மாத்துறது ஒரு வகை, ஆனா நேரத்தை வாய்ப்பா மாத்துறது அதை விட முக்கியம். உங்க ஃப்ரீ டைம்ல ஒரு புது ஸ்கில் கத்துக்கிறது, ஒரு ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் வாங்குறது, உங்க ஃபீல்ட்ல புதுசா என்ன வந்திருக்குன்னு படிக்கிறது, இதெல்லாம் உங்க சம்பாத்திய திறனை பிற்காலத்துல நல்லா உயர்த்தும். இது 1 மணி நேரத்துக்கு நீங்க எவ்வளோ சம்பாதிக்கிறீங்கன்றது மட்டும் இல்ல, உங்க நேரத்தை உங்க ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு எப்படி யூஸ் பண்றீங்கன்றது தான் முக்கியம். நேரத்தை உருப்படியா பயன்படுத்துறத பத்தி பேசுறப்ப அது நம்மள 7வது பாடத்துக்கு கூட்டிட்டு போகுது. உங்க மேல நீங்க முதலீடு செய்யுங்க. சோம்பேறி மனசு சாத்தானோட பட்டறைன்னு சொல்வாங்கல்ல, அது மாதிரிதான். சும்மா இல்லாம உங்க திறமைகளை வளர்த்துக்கிட்டே இருக்கிறது அவசியம். அது ஒரு ஹாபி கிளாஸா இருக்கலாம், ஒரு ஆன்லைன் கோர்ஸா இருக்கலாம், இல்ல உங்க வேலை சம்பந்தப்பட்ட ஒரு செமினாரா இருக்கலாம். எதுவா வேணா இருக்கலாம். இது ஒரு வித்தியாசமான முதலீடு, ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான முதலீடு. நீங்க ஷேர் மார்க்கெட்லயோ ரியல் எஸ்டேட்லயோ இன்வெஸ்ட் பண்ற மாதிரி உங்க திறமை மேலயும் அறிவு மேலயும் இன்வெஸ்ட் பண்றது லாங் ரன்ல பெரிய ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். இது உங்க மார்க்கெட் வேல்யூவை அதிகமாக்கும், புது வேலை வாய்ப்புகளை உருவாக்கும். சில சமயம் உங்க சொந்த பிசினஸ் ஆரம்பிக்க கூட ஹெல்ப் பண்ணும். இதுவும் ஒரு விதமான கூட்டு வளர்ச்சி தான். நீங்க கத்துக்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்க ஃபியூச்சர் வருமானத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இது பணத்தை விட மதிப்பு அதிகம். இவ்ளோ விஷயம் செய்யணும்னா எங்க ஆரம்பிக்கிறதுனே தெரியலையேன்னு தோணலாம். அதுக்கு தான் 8வது பாடம். சின்ன அடியா ஆரம்பிங்க. முதல் சேமிப்பு இல்ல முதல் முதலீடு பார்க்க கடல்ல ஒரு துளி மாதிரி தான் தெரியும். ஆனா ரோம் ஒரே நாள்ல கட்டப்படலங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. செல்வம் சேர்க்கிறது ஒரு மாரத்தான் மாதிரி, ஸ்பிரிண்ட் இல்ல. சின்ன சின்ன ஸ்டெப் தான் உங்களை கடைசி கோல் வரைக்கும் கூட்டிட்டு போகும். ஆனா அதுக்கு என்ன தேவை? ஒழுக்கம். தொடர்ச்சியா செய்யணும். கொஞ்ச நாளைக்கு செலவை கணக்கு பார்க்கறது ஈஸி. ஆனா அது உங்க நிதி வாழ்க்கை முறையோட ஒரு பகுதியா மாத்தணும்னா அதுக்கு ஒரு கான்ஷியஸ் எஃபர்ட் தேவை. இதுல ஒரு சைக்கலாஜிக்கல் விஷயம் இருக்கு பாருங்க. ஆரம்பிக்கிறதுல இருக்கிற தயக்கம் தான் நிறைய பேரை தடுக்குது. பெருசா ஏதாவது செய்யணும்னு நினைச்சு கடைசியில எதுவுமே செய்யாம விட்டுருவாங்க. ஆனா முதல் ஸ்டெப்போட சைஸ் முக்கியம் இல்ல, அதை எடுத்து வைக்கிறதும் தொடர்ந்து செய்யறதும் தான் முக்கியம். கன்சிஸ்டன்சி. டெய்லி ஒரு 10 நிமிஷம் உங்க ஃபைனான்ஸ் பார்க்கறது, இல்ல மாசம் ஒரு சின்ன தொகையை கரெக்டா இன்வெஸ்ட் பண்றது, இந்த மாதிரி சின்ன சின்ன பழக்கங்கள் காலப்போக்குல பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். இது ஒரு வேகத்தை கொடுக்கும், நல்ல பழக்கங்களை நிலைநிறுத்தும். சரி, கடைசி பாடம், ஆனா ரொம்ப முக்கியமான பாடம். அவசரகால நிதி, அதாவது எமர்ஜென்சி ஃபண்ட். நல்லதே நடக்கும்னு நம்புங்க, ஆனா கெட்டதுக்கும் தயாரா இருங்கன்னு சொல்றது. ஃபைனான்ஷியல் பிளானிங்க்கு ரொம்ப பொருந்தும். திடீர்னு வேலை போயிடுச்சு, இல்ல எதிர்பாராத மருத்துவ செலவு, வேற ஏதாவது நெருக்கடி, இந்த மாதிரி நேரத்துல நம்மள பாதுகாக்க ஒரு சேஃப்டி நெட் கண்டிப்பா வேணும். கட்டுரையில சொல்ற மாதிரி உங்க எமர்ஜென்சி ஃபண்ட் எதிர்பாராத ஒரு சூழ்நிலை வந்தா உங்க 5-6 மாசம் அத்தியாவசிய செலவுகளை சமாளிக்கிற அளவுக்கு இருக்கணும். ஆமா, இந்த அவசர கால நிதிய உங்க மத்த முதலீடுகள்ல தனியா, அதாவது ஈஸியா எடுக்கிற மாதிரி ஒரு தனி சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல மாதிரி வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு அவசர தேவை வர்றப்ப நீங்க உங்க பிள்ளைங்களோட படிப்புக்கோ உங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கோ சேர்த்து வச்சிருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டை பாதியில விற்க வேண்டிய அவசியம் வராது.
இது உங்க லாங் டேர்ம் கோல்ஸை மாறாம பாத்துக்கிறதோட உங்க மன அழுத்தத்தையும் குறைக்கும். இது உங்க ஃபினான்ஷியல் வீட்டுக்கு ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் மாதிரி. தேவைப்படாதுன்னு நம்புவோம், ஆனா தேவைப்பட்டா அங்க இருக்கணும். அப்போ இவ்ளோ பாடங்கள்ல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய அடிநாதமான விஷயம் என்ன? சுருக்கமா சொல்லணும்னா, முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா உங்க வாழ்க்கையோட ஆரம்ப கட்டத்திலேயே எவ்ளோ சின்ன தொகையா இருந்தாலும் சரி முதலீடு செய்ய ஆரம்பிங்க. ஆமா, அது ரொம்ப முக்கியம். அதோட சேர்த்து திரு ரகுநாதன் சொல்ற இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். அதாவது, நீங்க பண்ற முதலீடு பணவீக்கம் விகிதம் இருக்கு இல்லையா, இன்ஃப்ளேஷன் ரேட், அதை விட அதிகமா வருமானம் தர்ற மாதிரி பாத்துக்கிறது அவசியம். பணவீக்கங்கிறது பணத்தோட மதிப்பை அரிச்சு தின்னுடும். உங்க முதலீடு வளர்ந்தாலும் பணவீக்கத்தை விட கம்மியா வளர்ந்தா உண்மையில உங்க பணத்தோட வாங்குற சக்தி குறைஞ்சிடும். அதனால வெறும் சேமிப்பு மட்டும் பத்தாது. பணத்தோட மதிப்பை காலப்போக்குல அதிகரிக்கிற மாதிரி ஸ்மார்ட்டான முதலீடுகளும் தேவை. ரொம்ப தெளிவா சொன்னீங்க. ஆக மொத்தம் இன்னைக்கு நாம பேசினதுல இருந்து முக்கியமா எடுத்துக்க வேண்டியது என்னன்னா, செல்வம் சேர்க்கறதுங்கிறது ஏதோ அதிர்ஷ்டத்திலயோ ரகசியத்திலயோ இல்ல. அது முன்னாடியே பிளான் பண்ணி தொடர்ச்சியா ஒழுக்கமா சின்ன சின்ன அடிகள் எடுத்து வச்சு நம்மள பத்தி ஒரு சுய விழிப்புணர்வோட போற ஒரு பெரிய பயணம். இது சும்மா பணத்தை சேர்க்கறது மட்டும் இல்ல, உங்க ஒட்டுமொத்த நிதி வாழ்க்கை முறையையும் பணத்தோட உங்க உறவையும் மாத்துறத பத்தினது. சரி, கடைசியா உங்களை யோசிக்க வைக்க ஒரு கேள்வி. இந்த எல்லா டிப்ஸையும் அட்வைஸையும் கேட்டதுக்கு அப்புறம் பணம்னா என்னங்கிறத பத்தி உங்க மனசுக்குள்ள சில ஆழமான நம்பிக்கைகள் இருக்கும். அது உங்க குடும்பத்திலிருந்து வந்திருக்கலாம், இல்ல நீங்க வளர்ந்த சூழல்ல இருந்து வந்திருக்கலாம். பணம் இருந்தா பிரச்சனை, பணம் உறவுகளை கெடுக்கும், சேமிக்கிறது கஞ்சத்தனம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்பிக்கை நாம இன்னைக்கு பேசின நல்ல விஷயங்களை நீங்க செய்ய விடாம தடுக்குதா? உங்க ஆழ் மனசுல இருக்கிற இந்த பண நம்பிக்கைகள் உங்க நிதி முடிவுகளை எப்படி பாதிக்குதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுவும் இந்த பயணத்துல ஒரு முக்கியமான சுய பரிசோதனை. அருமை. இந்த ஆழமான அலசல்ல எங்க கூட இணைஞ்சிருந்த உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. உங்க நிதி பயணம் வெற்றிகரமா அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம்.